சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சோம். ஆனால் பெருசாக எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனால் வாய்ப்பு உருவாக்கணும்னு நாங்களே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளே, சிவனை கேட்டது எல்லாத்தையும் அவர் கொடுத்துரு. அவர் கண்ணை திறந்தோடனே சாப்பிட போகலாமான்ட்டு கேட்குற அந்த புத்தியை சேர்த்து கொடுத்துரு. கவுத்துறாத கடவுளே. உன்னோட ஆசீர்வாதமும் மக்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை எதிர்த்தால இருக்கிற எருமை மாடு தான். அவனை எப்படியாவது என்கிட்ட கழட்டி விபூதி எடுத்துக்கோங்க. ஆண்டவா, கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா. உனக்கு ஒரு புண்ணியமாக போயிடும் ஆண்டவா. அறிவு கேட்டவனே, ஒரு திருநாள் கூட ஒழுங்கா கொடுத்துல. உனக்கு போய் விபூதி எடுத்துட்டு வந்த மாதிரி என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். ஏலே, மூஞ்சியை ஒழுங்கா கழுவிட்டு வா. அறிவில்லை உனக்கு, சும்மா அப்படியே கையை வச்சு துடைக்கிற. போய் அந்த தண்ணி இருக்கு பாரு, தண்ணி வச்சு கழுவிட்டு வா. சாப்பிட போ, ஓகேவா? சாப்பாடானே பல்ல கட்டாத. அப்படி போயிட்டு சாப்பிட்டு படத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் படத்துக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். சீக்கிரம் வா. சரியா? சீக்கிரம் வா, எல்லாம் விட்டு போயிடுவேன். சரி, சீக்கிரம் வா. சாப்பாடு நல்லா இருக்கும் கேள்விப்படுறேன். சாப்பாடு நல்லா இருக்கும்ல, விலை கம்மியா இருக்குமா? விலை கம்மியா தான் இருக்கும். வாங்கினேன். கையை விடு, வர போறான் பாரு ஆட்டிக்கிட்டு. விட்டா ஹோட்டலையே காலி பண்ணிடுவான் போல. கடை இங்க இருக்கு, இங்க வா. ஓ நமஸ்காரம். கண்ணுல எடை பார்த்தாலும் வாயில தூக்கி போடுதான். மஞ்சமாக்கா முதல் இவனை கலட்டி விடணும். வயிறு எரியுமே. சாப்பிட்டு வரோம். இந்த கூட்டாம்பு எடுத்து முடியால. சிக்கன் இருக்கா? இருக்கு. மட்டன் இருக்கு. மீன் இருக்கு. உள்ள போக ஆள் வருது. சரி, சாப்பிட்டு வந்துடுறானா? இதை எதுக்கு எடுக்கிறான்? என்னது இது? அண்ணே, சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னா தோசை முட்டை. மண்ணாங்கட்டி தோசை முட்டை, வாசி முட்டை உடைக்கிறதில்ல. போல ஓ, உள்ள இல்லை, கை கழுத்து வந்துடு. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். காசு கொடுக்குறவன் கையை கழுவிட்டு சாப்பிடுவான். நம்ம என் கையை கழுவணும். என்ன ஒருத்தரையும் காணோம். வயிறு வேற போவான்னு கத்துது. யாரும் வந்து ஒன்றும் கேட்கல. என்ன சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடலாம்னா இருக்கு. ஆனா நம்மளோட சாப்பாடு வந்து சிக்கன் சாப்பாடு இருக்கு, மட்டன் சாப்பாடு இருக்கு, மீன் சாப்பாடு இருக்கு, குடல் சாப்பாடு இருக்கு, நாட்டுக்கோழி சாப்பாடு இருக்குங்க. அந்த பிரியாணில வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, 60 பிரியாணி இருக்கு, ஃபிஷ் பிரியாணி இருக்கு, கீ ரைஸ் இருக்குண்ணே, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி 2. சரிண்ணா. அப்புறம் அந்த நெய்ச்சோறு 2. சரிண்ணா. சிக்கன் ஃப்ரை. சரிண்ணா. அது 2. அப்புறம் இன்னொன்னு மீன். சரி, ஒரு 5 நிமிஷம்ண்ணா. சரி. சிக்கன் கொண்டாந்து. சரி சரி. சாப்பிட்டேன். சரி. ஐயோ கடவுளே, என்ன இலையை மட்டும் எடுத்துட்டு வர்றாரு? அப்ப சாப்பாடு சோறு. பிரியாணி, முட்டை, நெய்ச்சோறு, சிக்கனு, மீன். ஐயோ, சரி, நான் சாப்பிட்டு சொல்லுறேன். இவர் வேற எங்க போய் தொலைஞ்சாரு? வெயிட் பண்ணுவோமா, வெளுத்து வாங்குவோமா? ஐட்டமும் நிறைய இருக்கு. டேஸ்டாகவும் இருக்கு. ஐயா, எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணுவோமா? இல்லை மறுபடியும் திட்டுவார், இதுக்கும் திட்டுவார். நைஸாக பொறிப்போம். ஒரு வழியாக வந்துட்டாரு. என்னல இது இவ்வளவு சாப்பிட வாங்கி வச்சிருக்க? சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு தான். நீயா காசு கொடுக்குற, நாளா காசு கொடுக்குற? எதுக்கு இவ்வளவு வாங்குற? ஆர்டர் பண்ணிடல. சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல, இவ்வளவு வேண்டாம், திருப்பி கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணது எப்படி திருப்பி வாங்குவாங்க? அதெல்லாம் இல்ல, வாங்குவாங்க. வாங்க மாட்டாங்க. வாங்கினதுதான். ஆர்டர் பண்ணதுதான். உட்காருங்க, சாப்பிடுங்க. போட்டு எனக்கு தெரியும் சாப்பிட்றதுக்கு. நீ முடிச்சா எப்படி சாப்பிட முடியும்? பேச்சு மீட்டு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சிக்கன் பிரியாணி, மீன் குழம்பு,
அது என்னது சிக்கனா? சிக்கன் கிரேவி, முட்டை, நெய்ச்சோறு. சிவனே நல்லா சாப்பிடுங்கண்ணே. எனக்கு தெரியும், நீ மூடு. மூணு எப்படிலாம் சாப்பிட முடியும்? சாப்பிடல. சாப்பாடு பிரியாணி டேஸ்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, மழை பாரு நல்லா இருக்கும்ண்ணே. அதான் இவ்வளோ ஆர்டர் பண்ணேன். அதனால தான் உன்னை விடுறேன் சும்மா. சரி சாப்பிடு போ. சிக்கன் பிரியாணி சூப்பர். மீன் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தியா? வெளியிலேயே மீன் கடை வெளியிலேயே தான் வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா, எங்களோட இது இருக்கு. அப்படியா? ஸ்மெல்லு பாரு, நல்லா சூப்பரா இருக்கு. மீன் சாப்பிடுவோமா? சாப்பிடு, தேவனம் வாங்கிக்கலாம். நல்ல கடை கூட்டு வந்ததுனால தான் உனக்கு இது இல்லைன்னு வச்சுக்கேன். சாப்பிடு. ஆமா, ஷோ எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்குண்ணே. 4:30 யாராவது படம் போடுவாங்களா? 2 மணிக்கு நினைக்கிறேன். 2 மணிக்கா? ஆமா. சரி சீக்கிரம் சாப்பிடு போ. சூப்பரா இருக்கு. இலையும் சேர்த்துன்றதவா, கையை கழுவுவோம். ஏம்மா இங்கேயே வயிறு ஃபுல் ஆயிடுச்சே. தேட்டரில் போய் என்ன சாப்பிட்றதுக்கு தெரியலையே. சரி, இன்றைக்குள்ள வயிறு பைசு எடுத்துரும். அங்கே போய் பப்ஸு, டீ, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீமு. இங்கேயே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டான். தேட்டரில் போய் எதுவும் கேட்க மாட்டான். பரவாயில்லையே, 2 பேரும் சாப்பிட்ருக்கு இவ்வளவுதான் பில் வந்திருக்கு. ஆமா ப்ரோ, நம்ம கடையில சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட் தரமா கொடுக்கறதா நம்மளுடைய. ஓகே ப்ரோ, பிரியாணிலாம் டேஸ்ட் சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி ப்ரோ, ஜிபே பண்ணிட்டுமா? அம்மா இவர் எதுக்கு ரொம்ப நேரமா அங்கே இருக்காரு? அவர் சாப்பிட்டு பைசா என்ன தரல, அவர் ஃப்ரெண்டு பைசா கொண்டு வரதுனால என்ன வெயிட் பண்ணிட்டு. ஓ அப்படியா? நம்ம வேலையை பார்ப்போம். போனடு என்ன பைசா இல்லாம நிற்காருண்ணே. அதுக்கு பாவமா இருக்கு. பாவமா இருக்கா? உனையே பாம்பத்தினால இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். சரியா? அதான் வேண்டாம், சும்மா பார்ப்போம். இஞ்சி போனா 4 புரோட்டா சாப்பிட்டுப்பானே. அது கொடுக்க வேற எடுங்க. அவங்களே ஒரு ₹2000 இருக்காங்களா ஒரு ஆளு? தலைவரே, ஒரு ஆள் சாப்பிட்டா தானே இப்படி? அவர் சாப்பிட்டு கேரு அதெல்லாம் வேண்டாம், வா போவோம். அதெல்லாம் வேணாம். பாவமா இருக்குண்ணே. ஏன் அதுக்கிட்ட ₹2000 கொடுக்க முடியுமால? எதுக்கோ செலவு பண்ணீங்க. ஐயோ பாவம். சேர்த்துல அவர் சேர்த்து பில்ல போடுங்க. ஓகே, ஜிபேவா கார்டா? ஜிபே பண்ணிடுறேன். ஒன்னால என் காசு ஃபுல்லாக போகுது. அண்ணங்கண்ணே என்னமா செலவு பண்ணோம். 2000 ரூபாய்க்கு தின்றுருக்கேன். நமக்கு மேல இருப்போம் போலயே மனுஷனா. வா, சரி பாப்போம். சரி கிளம்புவோமா? வா. ஏமா பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்கண்ணே. சார் அதெல்லாம் ஒண்ணுல இருக்கு. தெய்வமா? காசு கொடுத்தேன் நானு. அப்படியா? அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் வேணா, ஒரு மண்ணு வேண்டாம். போய் 2 பேரும் எங்கேயாவது போங்க. அப்புறம் சாப்பாடு அதான் வாங்கி தருவான். என்ன போடா என்ன சொல்லுங்க. சரி ஓகே, ஹெல்ப் பண்ணியாச்சுல, போ கிளம்பு போ. இவனையுமே ஆள்ல கிட்டே வச்சுட்டு விடானே. நீ சொல்றியா? நீ படம் சூப்பர்ல. ஆமாண்ணே நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன், லவ் சீன்லாம். ஏன்னா ஃபைட் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. ரொம்ப அருமை. ஃபைட்டு செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. சரி, டீ ஏதாச்சும் குடிக்குமா? இங்க இதுலயே இரு. எப்படி சொல்லு போ. நீங்களும் தானே குடிப்பிய? போ 2 சொல்லு போ. கூட்டு வந்த அங்க நின்றுட்டு இருந்தான். நின்றுட்டு இருந்தா உட்கார சொல்லு. பார்க்க பாவமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வேற யாரோ வரேன்னு சொல்லிட்டு வரலையா.
இல்லை இவனோட மதியம் 2000 நஷ்டமாச்சு, மறுபடியும் உனக்கு கொடுத்துருக்க. ஆக பாவமா இருந்தேன். ரெண்டு ஒரு வாக்கு வேற கொடுத்து. வாக்கு கொடுத்துட்டியா? நம்ம ரூம்ல தங்க வச்சுக்கிற மாதிரி. என்னது இவனுமா? சிவானே Irmal Tonic. Irmal Tonic. Irmal Tonic. Gali 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 vellum Tonic. Irmal Tonic. உங்கள் கவலைகளை போக்கும் Tonic. வாய் விட்டு சிரித்திடலாம், வாழ்வின் வலியை மறந்திடலாம், வாழும் நாளை உயர்த்திடலாம், வாழ்க்கையில் ஜெயித்திடலாம். இருமல் Tonic. உங்கள் இதயங்களை வெல்லும் Tonic.